Okay. Thank you, sir. Thank you, sir. Thank you. So today we'll be discussing about pneumococcal vaccine. So யாருக்கு வேக்சின் போடணும், என்ன டைப் ஆஃப் வேக்சின் போடணும், என்ன ஷெடியூலில் போடணும், இதுதான் டுடேஸ் ஏரியா ஆஃப் கவரேஜ். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நம்ம இந்தியா மல்டிபிள் கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ ஜீரியாட்ரிக் சொசைட்டியில் ஒரு வயசானவங்களுக்கான ஜீரியாட்ரிக் சொசைட்டியில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, நெஃப்ராலஜியில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, ஆர்எஸ்எஸ்டி டயபெட்டாலஜியில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, இந்தியன் செஸ் சொசைட்டியில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது, சிடிசியில் ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் கம்பைன் பண்ணி இதெல்லாம் நிறைய இது வந்து அப்ராடில் இருக்கவங்களுக்கான இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவில் என்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இந்தியன் செட்டப்க்கு எது ஒர்க் ஆகும், நியூமோகாக்கல் வேக்சினை பொறுத்தவரையும் ஏன் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நம்ம கண்ட்ரியில் நியூமோகாக்கல் நம்ம நிமோனியான்னு சொல்கிறோம், லங்கில் இன்ஃபெக்ஷனாக நிமோனியான்னு சொல்கிறோம். ஸோ அமாங் த நிமோனியா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் சிவியராக இருக்கும் வைரலோட. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேக்டீரியல் நிமோனியா வந்து 80% க்ளோஸ் டு 70 to 80% காஸ் பை ஸ்ட்ரெப்டோகாக்கல் நிமோனியா தான். ஸோ நியூமோகாக்கல் வேக்சின் போடும்போது we are being able to prevent the ஒன்று வந்து we can able to prevent the disease from occurring. செகண்ட் டிசீஸே வந்தாலும் will be able to reduce the morbidity, அதாவது disease severity will be able to reduce if the patient is vaccinated. ஸோ கைட்லைன்ஸ் படி யார் யாருக்கெல்லாம் who are all at high risk group, யாருக்கு வந்து நம்ம வேக்சினேட் பண்ணணும்னா இப்போதைக்கு கரண்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா above 60 years better to vaccinate. ஏன்னா ஏஜ் ஆக ஆக the patient's immunity is coming down. ஸோ above 60 years வந்து நியூமோகாக்கல் ஒரு எங்கேஜ் பர்சனுக்கு நிமோனியா வரதோட ஓல்ட் ஏஜ் பர்சனுக்கு above 60 years வரும்போது the chances of them getting severe disease is high. 60 years மேலே வந்து டிசீஸ் வந்துன்னா ரிகவர் ஆகாமல் ஐசியூக்கு போகிறதுக்கான சான்சஸ் இஸ் ஹை. லெஸ் தென் 60 இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். ஸோ they'll be able to tolerate the disease better. ஸோ ஓல்ட் ஏஜில் வேக்சினேட் பண்ண சொல்கிறாங்க. எனி லங் டிசீஸ், சிஓபிடியாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்மா இருக்கட்டும், இல்லை இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராங்கைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் டிபி, நிறைய பேர் டிபினால சீக்வலே மாதிரி இருக்கும். ஸோ ஃபைப்ரோசிஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ எனி லங் டிசீஸ் அட்வைசபிள் டு வேக்சினேட் வித் நியூமோகாக்கல் வேக்சின். ஏஜ் above 60 அட்வைஸ் டு வேக்சினேட். அடுத்தது இம்யூனோ சப்ரெசிவ் ஸ்டேட்ஸ், ஏதாவது ஆல்ரெடி கோமாப்டிஸ் இருக்கும். மோஸ்ட் காமன் கோமாப்டிஸ்னு நம்ம ஊரில் டயபெட்டிஸ் பார்ப்போம். ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் டு வேக்சினேட் வித் நியூமோகாக்கல் வேக்சின். அண்ட் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இன்னொன்று வேறு ஏதாவது டிசீஸ் இருக்குது உங்களுக்கு, அதாவது ஹெச்ஐவி டிசீஸ், இம்யூனோ சப்ரெசிவ் டிசீஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இம்யூனோ சப்ரெசிவ்க்கு டிசீஸ் வந்துச்சுன்னா டிசீஸ் சிவியாரிட்டி வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு above லெஸ் தென் 60 இயர்ஸ்க்கு வந்து டிசீஸே வந்தாலும் அவங்க இம்யூனிட்டி வில் பி ஏபிள் டு டாலரேட் அ டிசீஸ் பெட்டர். ஸோ ஓல்ட் ஏஜ் பேஷண்ட்ஸ், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சிகேடி ரீனல் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஆல்வேஸ் அட்வைசபிள் டு வேக்சினேட் வித் நியூமோகாக்கல் வேக்சின். ஸோ ஹை ரிஸ்க் குரூப்ஸ், ஏதாவது கோமாப்டிஸ் இருக்குது, ஓல்ட் ஏஜ், இன்னொன்று இப்போ கரண்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் சிகேடி பேஷண்ட் ஷுட் பி வேக்சினேட்டட், ஆல் டயபெட்டிஸ் பேஷண்ட் ஷுட் பி வேக்சினேட்டட் வித் நியூமோகாக்கல் டிசீஸ். ஸோ ஏன் ஏஜ் இப்போ சில கண்ட்ரீஸில் செட்டிங் த லிமிட் அஸ் 50, பட் இந்தியன் கைட்லைன்ஸில் சேயிங் above 60 இட்ஸ் பெட்டர் டு வேக்சினேட். ஏன்னா ஓல்ட் ஏஜில் ரிஸ்க் ஆஃப் அதர் கோமாப்டிஸ், நியூராலஜிக்கல் டிசீசஸ், இல்லை ஹார்ட் டிசீசஸ் சச் அஸ் ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ஃபெயிலியர், இந்த கோ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இருக்கும்போது நிமோனியாவும் வந்துருச்சுன்னா டிசீஸ் சிவியாரிட்டி வில் பி ஹை. ஸோ ஓல்ட் ஏஜ் above 60 பெட்டர் டு வேக்சினேட் வித் நியூமோகாக்கல் வேக்சின். ஸோ who are all at high risk, இப்போ பார்த்ததில் ஏஜ் above 60, எனி லங் டிசீஸ், say COPD, asthma, ILD, bronchiectasis, you should vaccinate. ரீனல் டிசீசஸ்க்கு வேக்சினேட் பண்ணும், டயபெட்டிஸ்க்கு வேக்சினேட். இதுதான் நம்ம மோஸ்ட் காமனாக பார்க்குறது. வேறு ஸ்பெசிஃபிக் சப் குரூப்ஸ் என்னென்னா ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு, இல்லை ஏதாவது இம்யூனோ சப்ரசன்ஸில் இருக்காங்க, இல்லை ஏஸ்பிளீனியா, அதெல்லாம் நம்ம ரேராக தான் பார்க்குறோம். பட் அந்த மாதிரி இம்யூனோ சப்ரசிவ் ஸ்டேட்ஸ்லையும் வேக்சினேட் பண்ணும். இப்போ மோஸ்ட் காமன் இண்டிகேஷன் வந்து ஏஜ் above 60, எனி லங் டிசீஸ், தோஸ் வித் டயபெட்டிஸ் அண்ட் தோஸ் வித் ரீனல் டிசீஸ், இவங்களுக்கு மோஸ்ட் காமனாக நம்ம ஓபியில் பார்க்கணும், கம்பல்சரியாக வேக்சினேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிட்டி அக்யூட் நிமோனியாவில் மோஸ்ட் காமனாக அமாங் த ஆல் நிமோனியா, கம்யூனிட்டி அக்யூட் நிமோனியா கான்ட்ரிபியூட்ஸ் about 30 to 40% ஆஃப் ஆல் நிமோனியா. அதில் பேக்டீரியல் நிமோனியா தான் மோஸ்ட் காமன். வைரலோட பேக்டீரியல் தான் நம்ம ஊரில் சென்சஸ் அதிகமாக இருக்குது. அரௌண்ட் 70% வந்து பேக்டீரியல் நிமோனியா தான் வருது. வைரல் நிமோனியாவே வந்தாலும் தேர்ஸ் அ சான்ஸ் ஆஃப் செகண்டரி பேக்டீரியல் நிமோனியா. ஸோ அமாங் ஹாஸ்பிட்டலைசேஷன் 10 to 30% நிமோனியா வந்துட்டுனா they will require hospitalization. எல்டர்லியில் ஹாஸ்பிட்டலைசேஷன் will be anywhere between 60 to 70%. இல்லை காம்ப்ளிகேட்டடாக போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10%, மெனிஞ்சைட்டிஸ் ரிஸ்க் இஸ் 1%, மார்ட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 14%, 14 to anywhere 15 வச்சுக்கலாம். இந்த மார்ட்டாலிட்டியை நம்ம ஈஸியாக ப்ரிவெண்ட் பண்ணலாம் வேக்சின் போடுறதுனால. சிவியர் கம்யூனிட்டி அக்யூட் நிமோனியா ஒரு 47% பீப்புளுக்கு வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் வித் நம்ம சர்வைவல் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நிமோனியா வந்துருச்சுன்னா பேஷண்ட்ஸ் வித் சர்வைவல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வித் நிமோனியா இருந்ததுன்னா சர்வைவல், இப்போ நார்மல் பேஷண்ட் நிமோனியா இல்லைனா ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க, நிமோனியா இல்லைனா அவங்க சர்வைவல் வில் பி எனிவேர் above 80%.
பட் நிமோனியா இருக்குன்னா சர்வைவல் ரெடியூசஸ் ஒரு 3 இயர்ஸில் கூட ரெடியூஸ் ஆகலாம். அதே இம்யூனோ காம்ப்ரமைஸ் இல்லை ஐசியூவில் இருந்தாங்கன்னா சர்வைவல் ரேட் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது? நமக்கு 2 வேக்சின் இருக்குது. ஒன்று வந்து பிசிவி நிமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின், இன்னொன்று வந்து பிஎஸ்வி பாலிசாக்கரைட் வேக்சின் 23. 13க்கும் 23க்கும் என்ன வித்தியாசம்னா 13ல் வந்து இட்ஸ் கான்ஜுகேட்டட் டு அ ப்ரோட்டீன் கேரியர். இல்லை பாலிசாக்கரைடோட இது பண்ணுவோம், பாலிசாக்கரைடாக இருக்கும். அந்த பாக்டீரியாவை சுற்றி இருக்க அந்த பாலிசாக்கரைடை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வெறும் பாலிசாக்கரைட் தான் இருக்கும். இது பாலிசாக்கரைடோட அலாங் வித் இட் ஒரு கேரியர் ப்ரோட்டீன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கும். இந்த கேரியர் ப்ரோட்டீன்னால என்ன அட்வான்டேஜ்னா இம்யூனோஜெனிசிட்டி வந்து அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு இது வந்து பிசிவி 13, இது வந்து பிசிவி பிஎஸ்வி 23. 23 வந்து 23 டோட்டலாக 90 சப்டைப்ஸ் இருக்குது நிமோகாக்கலில். இது 23 மெயின் சப்டைப்ஸ் 23 இது கவர் பண்ணும். இது 13 தான் கவர் பண்ணும். பட் 13 கவர் பண்ணாலுமே என்னென்னா எஃபெக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து வெறும் பாலிசாக்கரைட் தான் இருக்குது. இல்லை இட்ஸ் கான்ஜுகேட்டட் டு அ ப்ரோட்டீன் கேரியர். ஸோ இது கேரியரோட இது பண்ணுறது என்னென்னா நமக்கு இதில் வந்து டி செல் மெமரி, பி செல் மெமரிலாம் நம்ம கான்ஜுகேட் வேக்சின் தான் இருக்கும். ஸோ அந்த மெமரி இருக்கிறனால லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் 1 டைம் போட்டிங்கன்னா பிசிவி 13 கான்ஜுகேட் வேக்சின் நீங்கள் 1 டைம் போட்டாலே போதும். ஏன்னா அதோட மெமரி இருக்கும். லாங் டேர்முக்கு வந்து பாடியில் வந்து அந்த மெமரி இருந்துகிட்டே இருக்கும். பாலிசாக்கரைட் வேக்சின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் பூஸ்டர் டோஸ் கொடுத்துட்டே இருக்கணும். லாங் டேர்ம் மெமரி இருக்கவே இருக்காது. இன்னொன்று எஃபெக்ட்டுமே இதுதான் அதிகம். இது வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயே அந்த இருக்கிற அந்த லோடு எல்லாமே கம்மி பண்ணிவிடும் கான்ஜுகேட் வேக்சின். இது வந்து அதெல்லாம் இது பண்ணுறது. அந்த டைமுக்கு மட்டும் ஒரு 2 to 3 இயர்ஸ் மட்டும் எஃபெக்ட் இருக்கும். பிகாஸ் லாங் டேர்ம் மெமரி ஆஃப் பி செல் மெமரி அண்ட் டி செல் மெமரி வில் பி ஒன்லி present வித் கான்ஜுகேட் வேக்சின் பிசிவி 13ல். ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த வேக்சினுமே பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பிசிவி 13 இஸ் மோர் எஃபெக்டிவ் இன் ரெடியூசிங் நிமோனியா. வேக்சின் எஃபெக்டிவ்னஸ் இது 2 to 6%, பிபிவி 23க்கு 2 to 6%, இட் இஸ் எனிவேர் பிட்வீன் 41 to 71%. இது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் இல்லை. ஸோ இதுவுமே ஒரு பிளெசிபோ குரூப்புக்கும் தோஸ் ஒரு ரிசீவ் பிளெசிபோ அண்ட் தோஸ் ஒரு லாங் கேபிட்டா ட்ரையல்னு ஒன்று பண்ணதில் 42,000 பேஷண்ட்ஸ் வேர் கிவன் வித் த வேக்சின் அண்ட் 42,000 people were given only a placebo. You can see there is a 46% fewer episodes of pneumonia. ஸோ நம்ம எனி வேக்சின் நம்ம கொடுத்தோன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்க்கும் அந்த பிளெசிபோ குரூப்புக்கும் more than 50% ரிடக்ஷன் இருக்கணும். ஹியர் யூ கேன் சி ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 46 to 45% ரிடக்ஷன் இன் 46% patient who received the vaccine, incidence of pneumonia was 46% less. Here 45% of fewer first episodes of non-bacteremia, other types of non-invasive இதெல்லாமே ரெடியூஸ்டாக தான் இருந்தது. ஸோ வேக்சின் எஃபெக்டிவ்னஸ் இன் பிசிவி 13 வந்து அனதர் ட்ரையல் என்ன இது பண்ணிங்கன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், ஸோ தோஸ் வித் சிஓபிடி பேஷண்ட் ஹை ரிஸ்க் ப்ரொஃபைல்லையுமே இந்த வேக்சின் கொடுக்கும்போது எஃபெக்ட் ஆஃப் நிமோனியா வந்து இன்சிடென்ஸ் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ இப்போது இன்னொரு நியூவர் கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல் கரண்ட் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ் ஷுட் பி எஜுகேட்டட் அண்ட் ஷுட் பி ஆஃபர்ட் நிமோகாக்கல் வேக்சின். இப்போ சொன்ன இந்த குரூப்போட ஹை ரிஸ்க் குரூப் இல்லாமல் ஸ்மோக்கர்ஸ்லையுமே இன்சிடென்ஸ் ஆஃப் நிமோகாக்கல் நிமோனியா வந்து சிவியராக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ த நியூவர் இந்தியன் கைட்லைன்ஸ்லேயே தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் தோஸ் ஆர் கரண்ட் ஸ்மோக்கர்ஸ் தே ஷுட் பி வேக்சினேட்டட் வித் நிமோகாக்கல் வேக்சின். ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு 2 கைட்லைன்ஸ் இருக்குது. அமெரிக்கன் கைட்லைன்ஸ் வந்து தே ஆர் ஆஸ்கிங் டு வேக்சினேட். இந்த ஜீனான்ற இன்னொரு கைட்லைன்ஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் தான் இருக்குன்றாங்க. பட் சேஃபர் சைடுக்கு ஆஸ்மேட்டிக்ஸ்க்கும் பெட்டர் டு வேக்சினேட். போஸ்ட் கோவிட் அவ்வளோவா நம்ம லங் டிசீஸ் பார்க்குறதில்ல, மோஸ்ட் ஆஃப் தம் ரிகவர்ட். ஸோ போஸ்ட் கோவிட் பெருசாக இண்டிகேஷன் இல்லை ஸ்மோக்கர்ஸில். பட் த சான்ஸ் ஆஃப் இன்வேசிவ் நியூமோகாக்கல் டிசீஸ் இஸ் 4.1 times தேன் இன் கரண்ட் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் 2.5 times மோர் இன் பாசிவ் ஸ்மோக்கர்ஸ். ஸோ கரண்ட் ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, பாசிவ் ஸ்மோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, they should be vaccinated with pneumococcal vaccine. ஏன்னா for them the risk of acquiring pneumococcal pneumonia is much more than common public. So the risk of pneumococcal disease diminishes by 14% each year following the individual cessation of smoking. Smoking விட 14% risk of pneumococcal disease வந்து is getting reduced. Vaccine effectiveness, pneumococcal complications in COPD patients. So COPD patientsல ஆல்ரெடி வந்து bronchospasm இருக்கும். ஸோ பேஷண்ட்க்கு வந்து ஆல்ரெடி ப்ராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஆக்சிஜன் எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ லங் வால்யூமே கம்மியாக இருக்கும்போது சில பார்ட் ஆஃப் ஆல்வியோலர் வால் டிஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். ஸோ லங் வால்யூமே சில பேர் கம்மியாக இருக்கும். இன் அடிஷன் வந்து லங்கில் வந்து புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அந்த பார்ட் ஆஃப் த லங் வந்து வேலை செய்யாது. ஆல்ரெடி லங்கில் ஒரு 10 to 20% வந்து லங் வால்யூம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது சிஓபிடியில். இன் அடிஷன் நியூவாக இன்ஃபெக்ஷன் வரும்போது என்னென்னா அந்த பார்ட் ஆஃப் த லங் வந்து இன்ஃபெக்டட் பார்ட் ஆஃப் த லங் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்சில் இதுவாகாது. நமக்கு ஆக்சிஜன் உள்ளே வரணும், CO2 வெளியே போகணும். எந்த பார்ட் இன்ஃபெக்டடாக இருக்கோ அந்த பார்ட் won't participate in gas exchange.
ஆல்ரெடி ப்ராங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அதனாலையும் ஓட்டு கம்மியாகும். நிமோனியானால ஃபர்தராக ஓட்டு கம்மியாகும். ஸோ சிஓபிடி பேஷண்ட்ஸில் கம்பல்சரியாக ஷுட் பி வேக்சினேட்டட் ஸோ தட் டிசீஸ் சிவியாரிட்டியும் கம்மியாகும், டிசீஸ்னால வர மார்ட்டாலிட்டியும் வில் பி ஏபிள் டு ப்ரிவெண்ட். ஸோ நம்ம PCV13 கொடுத்துட்டு COPD patients post pneumococcal vaccination, they are assessed how much of exacerbation they are having. Then common public. So COPD patients, those who are vaccinated, those who are not vaccinated. After 5 years, those who are vaccinated, they reported a significant decrease in pneumonia incidence. So those who are vaccinated. So all COPD patients, irrespective of their disease severity, should be vaccinated. Clear-cut guidelines for COPD. Asthma, sila guidelines they are saying better to vaccinate, better not to vaccinate. So individually decide pannalam, but safer side ku vaccinate panikkirathu better. But COPD the clear-cut indication in all guidelines, any COPD patient should be vaccinated. So pneumococcal vaccination reduces the risk of hospitalization from 8 times to 3.8 times. So 50% reduction in hospitalization rate. So diabetes patients ku immunosuppressive state. So the risk of acquiring secondary infection is more in diabetic patients. So there's reduced lung function idellame irukum, but mainly diabetic sugar irukkarnala immunosuppressive state nala disease vandiruchna disease severity will be higher. So all avanga RSSDA avanga guidelines lime what they are saying is all diabetes patients should be vaccinated with pneumococcal vaccine. So there's a risk of pneumococcal pneumonia வந்துருச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட்ஸ்லையுமே சிவியாரிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, அவங்களுக்கு நிமோனியா வரும்போது டிசீஸ் சிவியாரிட்டி வந்து இன்னும் அதிகமாக வரும். காமன் இதோட கோமாபிட்டிஸ் இல்லாதவங்களோட ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு pneumococcal pneumonia வந்துச்சுன்னா it will be more severe. Mortality and morbidity will be more severe. So it's better to give pneumococcal vaccines to all heart disease patients. So இவங்க CKD ரீனல் சொசைட்டிலையும் அவங்க கைட்லைன்ஸ்லையுமே CKD patients is also another immunosuppressive state. கோவிட்லையுமே நம்ம என்ன பார்த்தோம்னா CKD patients were much more affected. So any pneumonia CKD patients pneumonia incidence will be always higher. Diabetics, CKD, HIV வந்து any pneumonia or lung infection நார்மல் பப்ளிக்கோட நமக்கு வந்து டிசீஸ் சிவியாரிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா immunosuppressive ஸ்டேட்னால CKDனால செகண்டரி இன்ஃபெக்ஷன் ஈஸியாக அக்வயர் பண்ணிடுவாங்க. ஸோ ஆல் CKD patients should be vaccinated with pneumococcal vaccine. Renal transplant patients they should be renal transplant. A lot of patients are undergoing renal transplant. Success rate higher irukku, so they are surviving for long periods of time. So avungalume they should be clearly vaccinated with pneumococcal vaccine. So நம்ம patients வந்து how to motivate in our clinic. ஸோ வெளியே ஒரு நம்ம ஓபி டோக்கன் இல்லை ஓபி ஷீட்ஸ் இல்லை நம்ம ஒரு நோட் புக் மாதிரி வைக்கிறோம்னா அதுலேயே ஒரு வேக்சின் ஷெட்யூல்னு போட்டுட்டு நமக்கு அவங்க வந்து எப்போ வேக்சினேட் பண்ணுறோம், என்ன வேக்சின் பண்ணியிருக்கோம், அடுத்த வேக்சின் என்ன டேட்டுன்னு போட்டால் தெல் பி மச் மோர் அவங்களுமே இட் வில் பி எஜுகேட்டட். அவங்களுமே அடுத்த வாட்டி கேட்பாங்க என்ன வேக்சின் இது எதுக்கு எதுன்னு. வெளியே நம்ம கிளினிக் முன்னாடி ஏதாவது ஒரு பில் போர்டு மாதிரி இது போட்டால் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான இன்சூரன்ஸ் கம்மியாகுன்றது நம்ம வெளியே ஒரு பில் போர்டு மாதிரியும் நம்ம ஓபி டோக்கன் இதில் வந்து வேக்சினுக்குன்னு தனியாக ஒரு செப்பரேட் கார்னர் வச்சுட்டு யார் யார் என்னென்ன வேக்சின் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டோன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன வேக்சின் நம்ம இண்டிகேட் பண்ணலான்றது நம்ம இது பண்ணிக்கலாம். ஏஜ் ஆஃப் வேக்சினேஷன் நம்ம ஊரில் வந்து 60 சர்டன் கைட்லைன் 65 சொல்கிறாங்க, சிலர் 50மே சொல்கிறாங்க. பட் இந்தியன் கன்சென்சஸில் they are saying above 60 it's better to vaccinate with pneumococcal vaccine. Age above 60. Another high risk groups என்னென்னா நமக்கு ஹெல்த் கேர் ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் நர்சஸ், தோஸ் ஆர் ஒர்க்கிங் வித் இந்த ஜென்ரல் வார்டில் இருக்கவங்க இல்லை நிமோனியா பேஷண்ட்ஸோட ரொட்டீனாக இல்லை ஐசியூஸில் இருக்கவங்களுக்கு பெட்டர் டு கெட் வேக்சினேட்டட். நம்ம டாக்டர்ஸும் சரி, ஸ்டாஃப் நர்ஸ் இல்லை அதர் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஹூ ஆர் தேர் ஹூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் டு நிமோனியா பேஷண்ட் ரொட்டீன் ஓபியில் யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களுமே நார்மல் பப்ளிக்கோட தேர் சான்சஸ் அக்வயரிங் நிமோனியா இஸ் ஹையர். ஸோ அவங்களுமே ஷுட் பி வேக்சினேட்டட் வித் pneumococcal vaccine. இன்சூரன்ஸில் இருந்தால் இட் வில் பி ஈவன் பெட்டர். ஏன்னா காஸ்ட் இஸ் ஒன் ஃபேக்டர். இட் கம்ஸ் எனிவேர் அபவ் அரௌண்ட் 4,000 கிட்ட வருது காஸ்ட் ஆஃப் வேக்சின். ஸோ இன்சூரன்ஸில் இல்லை வேறு ஏதாவது நமக்கு இஎஸ்ஐலலாம் கவரேஜ் இருந்ததுன்னா இட் பி பெட்டர் த்ரூ இன்சூரன்ஸில் போட்டோன்னா பேஷண்ட்ஸ் ஆர் மோர் வில்லிங். ஒன் மெயின் ஹர்டல் ஆஃப் வேக்சினேட்டிங் இன் ப்ரைவேட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த வேக்சின். ஸோ இன்சூரன்ஸில் இருந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் டு கிவன். கவர்மெண்ட்லேயுமே இன்னும் ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லைன் ஆகலை, பட் சர்டன் கண்டிஷன்ஸில் கிவிங் த வேக்சின்.
ஸோ அனதர் டைம் வேறு எப்போ நம்ம வேக்சின் புஷ் பண்ணலாம்னா டியூரிங் ஏதாவது எலக்டிவ் சர்ஜரிஸ் அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பில்லோட இன்பேஷன்ஸாக இருக்கும்போது நம்ம வேக்சினேட் பண்ணோன்னா இட் பி பெட்டர். பட் இம்யூனோ சப்ரசிவ் ஸ்டேட் கண்டிஷனில் நம்ம பண்ணக்கூடாது. அக்யூட் இன்ஃபெக்ஷனோ இல்லை ரேடியேஷனோ பேஷண்டோட இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது நம்ம இது பண்ண முடியாது. பட் ஐபியாக இருக்கும்போது தேர் மச் மோர் வில்லிங் தேன் ஓபி செட்டிங்கோட தேர் மச் மோர் வில்லிங். ஸோ ஏதாவது மேஜர் சர்ஜரிஸ் அப்போல்லாம் பிஃபோர் மேஜர் சர்ஜரிஸ் வி கேன் ஆஸ்க் தெம் டு டேக் த வேக்சின். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கைட்லைன்ஸ் தே ரெக்கமெண்ட் வேக்சினேஷன் வந்து இப்போ நமக்கு ஷெட்யூல் படி என்னென்னா மோர் தென் 60 years சிகேடி பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஏதாவது இம்யூனோ சப்ரசிவ் ஸ்டேட்ஸ் இருந்தால் வி ஷுட் வேக்சினேட். ஸோ சர்டன் கோமாபிட்டிஸ் இருக்குது, சச்சஸ் ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கன்னா நம்ம 19 to 60 yearsலையுமே நம்ம வேக்சினேட் பண்ண சொல்லுவோம். ஸோ என்ன 2 டைப் ஆஃப் வேக்சின் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து பிசிவி கான்ஜுகேட் வேக்சின் 13, அனதர் வந்து பிபிவி 23, இட்ஸ் அ பாலிசாக்கரைட் வேக்சின். ஸோ 19 to 60 yearsக்குள்ளனாலுமே ரொம்ப ஹை கோமாபிட் பேஷண்ட்ஸ்க்கு வி வேக்சினேட். ஸோ ஷெட்யூல் வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஷுட் வேக்சினேட் வித் பிசிவி 13. எனி பேஷண்ட் ஃபஸ்ட்டு வந்து பிசிவி 13 வச்சு தான் வேக்சினேட் பண்ணும் கான்ஜுகேட் வேக்சின். அடுத்தது ஃபாலோட் பை ஒரு 1 year கழிச்சு பிபிவி 23 வேக்சினேட் பண்ணிக்கணும். ஸோ சிங்கிள் வேக்சின் இல்லை பேஷண்ட் நாட் வில்லிங்னா அட்லீஸ்ட் சிங்கிள் டோஸ் ஆஃப் பிசிவி 13 தான் ஃபஸ்ட் அண்ட் ஐடியல். ஏன்னா நீங்கள் 23 போட்டுட்டு 13 போட்டிங்கன்னா பேஷண்டோட இம்யூனோஜெனிசிட்டி கம்மியாயிடும். ஏன்னா லாங் டர்ம் மெமரி அது எதுவுமே வராது. ஸோ 13 போட்டுட்டு தான் 23 போடணும். ஸோ இட் இன்க்ரீசஸ் த இம்யூனோஜெனிசிட்டி ஆஃப் 23 ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட்டு வேக்சின் ஷுட் ஆல்வேஸ் பி பாலிசாக்கரைட் கான்ஜுகேட் வேக்சின் 13 followed by after 1 year of PPV 23. PPV 23 அதுக்கப்புறம் 5 years பூஸ்டர் டோஸ் ஒரு 20 to 60 yearsக்குள்ளே இருக்காங்கன்னா 20 to 60 is only recommended for high risk individuals. ரொம்ப சிவியர் கோமாபிட்டிஸ் இருக்குது, இல்லாட்டி காக்லியர் இம்ப்ளான்ட், சிஎஸ்எஃப் லீக் இருக்குது, இம்யூனோ சப்ரசிவ் ஸ்டேட்டில் இருக்காங்க, இல்லாட்டி சிகேடி பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் அந்த டைம் ஆஃப் டயக்னோசிஸ்லேயே போட சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டோஸ் ஷுட் பி பிசிவி 13 followed by 23. above 60 everyone should be vaccinated. அங்கேயுமே டோசிங் இஸ் ஒரே இது தான். பிசிவி 13 should be the first vaccine. After 1 year 23 should be the second vaccine. 23 போட்டு 13 போட்டிங்கன்னா வேக்சினோட இது வந்து எஃபெக்டிவ்னஸ் வில் பி கம்மியாயிடும். ஏன்னா லாங் டர்ம் மெமரி ஆஃப் பி செல் அண்ட் டி செல் வில் பி ஒன்லி ஜெனரேட்டட் வித் பிசிவி 13. ஸோ செகண்ட் போரில் அதோட வேக்சினோட எஃபெக்டிவ்னஸே கம்மியாயிடும். ஸோ எய்தர் ஏஜ் குரூப் நீங்கள் 20 to 60நாலும் சரி, above 60 அந்த க்ரைட்டீரியாவில் போடுறீங்கனாலும் சரி, your dosage should be 13 followed by 23. ஆனால் 20 to 60னா 13 followed by 23 முடிச்சுட்டு எவ்ரி 5 years 23க்கு பூஸ்டர் டோஸ் கொடுக்கணும். தட் இஸ் ஒன்லி இண்டிகேட்டட் இன் சிவியர் கண்டிஷன்ஸ். above 60 years உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சிகேடி இருக்குது, ஸோ இது சிஓபிடி எனி லங் டிசீஸ் இருக்குது, இவங்களுக்கு போடுறீங்கன்னா 13 followed by 23. இது ரொட்டீனாக நம்ம 60 years மேலே கொடுக்கறதுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக இது பண்ணதில் 13 followed by 23 ஸ்மோக்கர்ஸ்க்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஆல் சிகேடி பேஷண்ட்ஸ், ஆல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், எனி லாங் டேர்ம் க்ரானிக் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், ஏஜ் above 60, இவங்க எல்லாருக்குமே ஒரே இது தான் இப்போ வரைக்கும். ஸோ புது வேக்சின்ஸ் சிலர்லாம் வந்திருக்கு, அது இந்தியாவில் வரல, அப்ராடில் தான் புது வேக்சின்ஸ் வந்திருக்கு. நமக்கு இப்போதைக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு 13 after 1 year followed by 23. இது எல்லாமே கைட்லைன்ஸ் எல்லாத்தோட சம்மரி தான் இந்தியன் கரண்ட் கைட்லைன்ஸ். ஸோ யாருக்கெல்லாம் இண்டிகேட்டட்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ், ஏஸ்பிளீனியா, சிகேடி அண்ட் ஹெச்டி, கிரானிக் ஹார்ட் டிசீஸ் ஆர் லங் டிசீஸ், கிரானிக் லிவர் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ். சில சமயம் ட்ராவலிங் அப்ராட் போகிறதுக்கு அவங்க ப்ரீ ரெக்வெஸ்ட்டாகவே வேக்சின் கேட்பாங்க. ஏதாவது மாஸ் கேதரிங் போகிறாங்க, ஏதாவது மெக்கா இல்லை வேறு ஏதாவது திருப்பதி அந்த மாதிரி ரொம்ப க்ரௌடட் பிளேசஸ் போகிறவங்களுக்கும் இம்யூனோ சப்ரஸ்டாக இருந்தால் they recommend the vaccine. இந்த கைட்லைன் இந்த இதில் இருக்கவங்களுக்கு 20 to 60 we can put the vaccine. ஏஜ் above 60 இல்லை இம்யூனோ எனி லங் டிசீஸ்னால் above 60 எய்தர் வேஸ் இது ஒன்று தான் 13 பிசிவி கான்ஜுகேட் வேக்சின் followed by 23 vaccine. So all healthy individuals above 60 should be vaccinated. Any chronic lung disease should be vaccinated. All diabetics and CKD patients should be. இதான் நம்ம காமனாக ஓபியில் பார்க்குறது. டோஸ் வந்து பிசிவி 13 தான் ஃபஸ்ட்டு போடணும், followed by 1 year of 23. தேவைப்பட்டனா ஆஃப்டர் 5 years பூஸ்டர் டோஸ் ஆஃப் 23 போட்டுக்கலாம். தேங்க்யூ மேடம். Almost the protections will be, I mean, how much we can, sir, percentage of protections? சார் நமக்கு 50 எனி வேக்சின் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளசிபோ குரூப்போட 50% ரிடக்ஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க சார். ஒரு நார்மல் பேஷண்ட் இது பண்ணுறாங்க,
ஒருத்தவங்க ஒரு குரூப்பில் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க வந்து வேக்சினேட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க வேக்சினேட் பண்ணல. ஒரு 5 years ஸ்டடி பண்ணுவாங்க. இன்சிடென்ஸ் ஆஃப் டிசீஸ் ஷுட் பி less than 50% in the vaccinated group. ஸோ அப்படி இருந்தால் தான் வேக்சின் எஃபெக்டிவ்ன்றாங்க. இல்லை ஆல்மோஸ்ட் எல்லாம் ரொம்ப இயர்ஸ் டுகெதர் கொடுக்கறது தான். ஹர்ட் இம்யூனிட்டியோட அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு வந்து இன்சிடென்ஸ் ஷுட் பி less than 50% than the நான் வேக்சினேட்டட் பர்சன். ஸோ இது வந்து லாங் டேர்ம். அப்போ கோவிட்லாம் 1 year கண்டுபிடிச்சி கொடுத்த வேக்சின், இதெல்லாம் லாங் டேர்மாக இருக்கிற வேக்சின் தான். யூஎஸ்லலாம் முன்னாடி அவங்க ஏஜ் இதில் above 65 சொல்கிறாங்க. பட் இந்தியன் கன்சென்சஸ் நம்ம இருக்கிற எல்லா டேட்டா ஸ்டடீஸ்லாம் சேர்த்தா above 60 பெட்டர் டு வேக்சினேட்னு சொல்கிறாங்க. பட் காஸ்ட்னால அவங்க இதில் கம்பல்சரியாக இன் யூஎஸ் anyone above 65 should be vaccinated with pneumococcal. நம்ம இதில் காஸ்ட் கன்சிடரேஷனால அந்த வேக்சின்ஸ் வரல. இன்னொன்று ஏஜ் வந்து அவங்க லைஃப் ஸ்பேன் இன்னும் கம்பேர்லி பெட்டர். நமக்கு வந்து 60க்கு மேலேயே we are getting lot of other comorbidities and all. So above 60 it's better to vaccinate. So you mentioned earlier as diabetic and COPD. Yes, sir. We have seen lot of patients, I mean around 25 to 30 categories are diabetic. Yes, sir. Once you become diabetic, we can give, sir. அவங்க RSSDA தான் அவங்களோட கைட்லைன்ஸ். அவங்களுமே இந்த கம்பல்சரி வேக்சினேட்டிங். ஏன்னா நியூமோகாக்கல் வந்து டிசீஸ் சிவியாரிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னொன்று சிங்கிள் வேக்சின் கொடுத்தா கூட ஓரளவுக்கு எஃபெக்ட் இருக்கும் சார். நீங்கள் அட்லீஸ்ட் அந்த இதுக்கு ஒத்துக்கிட்டாட்டி கூட அந்த பாயிண்ட் ஆஃப் டயக்னோசிஸில் CKDக்கும் டயபிட்டிஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா போத் ஆர் இம்யூனோசப்ரெசிவ் ஸ்டேட். நீங்கள் வரும்போது அந்த டைமில் வந்து எந்த இம்யூனோசப்ரெஷனும் இல்லை, பேஷண்ட் பெட்டராக இருக்காங்க, ஃபீவர் எதுவும் இல்லைனா அந்த டைமில் நீங்கள் வேக்சினேட் பண்ணிங்கனாலே பேஷண்ட் will have a லைஃப் டைம் இம்யூனிட்டி. 13 போட்டிங்கனாலே உங்களுக்கு லைஃப் டைம் இம்யூனிட்டி வரும். இப்போ எங்கள் ஏஜாக இருந்தால் பூஸ்டர் டோஸ் போட்டுக்கிறது பெட்டர் வித் 23. ரெண்டு ஒன்று தான் மேடம். PCV13 வந்து 6 weeksல சொல்கிறாங்க மேடம் நம்ம கண்ட்ரியில். 6 weeks, 14 weeks, அப்புறம் 9 to 12 months மேடம். ஒரு 3 doses மேடம். அடல்ட்டுக்கு ஒரு டோஸ். பீடியாட்ரிக் அவங்க ரொட்டீன் நம்ம கைட்லைன்ஸ்லேயே 6 weeks ஒன்று, 14 weeks ஒன்று, தேர்ட் டோஸ் பூஸ்டர் டோஸ் ஒன்று 9 to 12 monthsல மேடம். have you come across any reaction, sir? 23 first போடுறோம், but 13 போடல. when 1 year கழிச்சு மேடம். பட் ஆனால் இம்யூனிட்டி வந்து இப்போ நீங்கள் 13 போட்டுட்டு 23 போடுற எஃபெக்ட் வந்து won't be the same. பட் வேறு வழி இல்லாட்டி 23 ஆல்ரெடி போட்டாங்கன்னா நம்ம அடுத்து 1 year கழிச்சு 13 போட்டுடணும். அப்ப அந்த PCV 13க்கு எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. இல்லை இந்த நார்மலாக நீங்கள் 13 போட்டு 23 போடுற அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. பட் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். பெஸ்ட் எஃபிகசினா 13 followed by 23. இல்லை பேஷண்ட் ஆல்ரெடி தெரியாமல் 23 போட்டாங்கன்னா அப்பயும் நீங்கள் 1 year கழிச்சு 13 போட்டுடணும். பட் இந்த எஃபிகசி அதில் இருக்காது. கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும், ஆனால் எஃபிகஸாக தான் இருக்கும். 20 to 60க்குள்ளே போடுறீங்கன்னா 13 போட்டுட்டு திருப்பி 5 years கழிச்சு 23க்கான பூஸ்டர் டோசஸ் போட்டுக்கணும். எஃபெக்டிவ்னஸ் நிறைய நிறைய come across any local reaction at the site of injection, sir? ரொம்ப ரேர் தான். பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஒன்று அந்த சைட்டில் ஒரு ஸ்கின் ரியாக்ஷன் மாதிரி வரலாம், இல்லை உட்கார வச்சுட்டு போகணும், இல்லை சின்கோப் ரொம்ப ரேராக சின்கோப் சொல்கிறாங்க சார். பட் ஆனால் ரொம்ப ரேர் தான் சார். ஹார்ட்லி IM தான் மேடம். டெல்டாய்ட் மசில் 0.5 ml மேடம். So those who are covered under insurance and ESI are chances of getting an injection, sir. Yes, sir. The common people. காமன் பீப்புள் அதான் சார். காஸ்ட் தான் சார் இஷ்யூ. பட் 4,000 இல்லாட்டி இது 23னா 2,000 வருது. வேறு வழியே இல்லாட்டி இது போட்டுக்கிறது பெட்டர். பட் ஏதாவது ஹாஸ்பிட்டலில் இல்லை வேறு எங்கேயாவது ஏதாவது இன்சூரன்ஸ்லாம் இருந்ததுன்னா இட் பி பெட்டர் மேடம். அட்லீஸ்ட் ESI பேஷண்ட்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு இட் பி பெட்டர் ஆப்ஷன் இருக்குன்னா. ஹை ரிஸ்க் குரூப்புக்கு கம்பல்சரியாக பண்ணிடணுன்றாங்க. எனி லங் டிசீஸ் ஏன்னா ஈஸியாக ஃப்ளேரப் ஆகிடும். இன்னும் டயபிட்டிஸ் CKD கம்பல்சரியாக பண்ணுன்றாங்க. அவங்க கைட்லைன்ஸ்லேயே இன்பில்ட்டாக எப்போ டயக்னோஸ் பண்ணுறீங்களோ பெட்டர் டு கிவ் 1 shot ஆஃப் இதுன்றாங்க. இன்னும் நிமோனியாவே இப்போ நிறைய பேர் ஐசியூவில் அட்மிட் ஆகிட்டு இது பண்ணுறதுக்கு 4,000 ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி கம்பேரிட்டிவ்லி ஒரு வாட்டி ஒன் டே அட்மிட் ஆனாலுமே நமக்கு அதிகமாகிடுது. நீங்கள் நெப்ளைசர் வச்சுட்டு இது பண்ணனாலுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் ஃபுல் சார்ஜஸ் வந்துடுது. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணால் இந்த ரேட் அப்படி தான் இது பண்ணுறா. பட் ஆனால் இட்ஸ் கன்வின்சிங் த பீப்புள் டு ஸ்பெண்ட் 4,000 இன் அ கிளினிக் இஸ் வெரி இது. பட் ஹாஸ்பிட்டலைஸ் ஆன பேஷண்ட் they will be willing. ஸோ ஐபியில் சிவியராக இல்லை ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாங்க, இல்லை வேறு சர்ஜரி வேறு ஏதாவது கண்டிஷனுக்காக இது பண்ணாங்கன்னா பெட்டர் டு வேக்சினேட். இன்னொன்று இன்னும் சப்ரசிவ் ஸ்டேட்டில் பண்ணாதீங்கன்றாங்க. ஏதாவது ரேடியேஷன் கிடைக்கிது, இல்லை பேஷண்ட்ஸ் நாட் வெல், அந்த டைமில் யூ ஷுடன் வேக்சினேட். கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு இது பண்ணால் இல் பி பெட்டர். So how much the cost would be if they admitted in IP, sir? சேம் தான் சார். காஸ்ட் ஒன்று தான். பட் ஐபி பில்லோட வந்துடும், உங்களுக்கு தெரியாது பெருசாக. As I am asking, how much the cost would be if they admitted? எதர்வைஸ் around 4,000 சார். இல்லை பேஷண்ட் அட்மிட் ஆனால் சொல்கிறீங்களா? ஒன் டேக்கு Vaccinated, suppose we can convince the patient at that ஒன் டேக்கு இப்போ ப்ரைவேட்டில் எனிவேர் பிட்வீன் ஒரு மீடியம் டயர் ஹாஸ்பிட்டல் சார்ஜிங் 20,000 சார். ஒரு 3 days இருந்தால் கூட 60,000 will come around 3 to 4 lakhs. இல்லை சார். ஐசியூனா அந்த ரேட் ஆகிடும் சார். இப்போ ஒரு 4 days வச்சிருக்கோம். சிஓபிடிலாம் 4 daysல யூஸ்வலாக வெளியே வந்துருவாங்க. 20,000 4 days போட்டிங்கனால 80,000 ஆகிடும். ஐசியூனா 1 lakh கிட்ட ஆகிடுது. இப்போ எனிவேர் அப்வர்ட்ஸ் ஆஃப் 60,000 to 1 lakh மீடியம் டயர்.
Apollo Global, they are charging anywhere between 1.5 to 1.75 lakhs. That could be easily prevented. That because we can convince them. அதுக்கு 20,000 மினிமம் ஒரு மீடியம் டயர் ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். ஒரு 50 bedded multi specialty hospital, they are charging anywhere between minimum 20,000. Doctor fees. Raise the question, why should I have this vaccine? Yes, sir. What are the advantages? Even if it would be ஒன் டே ப்ரிவெண்ட் பண்ணாலே எங்கேயோ போய்ட்டு சார். 20,000க்கு 4,000 இட்ஸே பெட்டர். இது இன்னும் லைஃப் டைம் வேக்சின் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வில்லிங்னா கூட நம்ம பூஸ்டர் டோஸ் 23க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். so autoimmune diseases நம்ம we can give any immunosuppressive state we can give. ப்ரெக்னென்சியில் மட்டும் இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் இல்லை, பட் அதர் கண்டிஷன்ஸ் you can give. Thank you so much, sir. Thank you. Thank you so much. அந்த மெமரி கூட நான் அப்போ ரீசெண்டாக படித்தேன். Yes, sir. அவன் டி செல்ஸ் பி செல்ஸ் சொன்னீங்களே. ஆமாம் சார். பாலிசாக்கரைட்ஸ் இல்லை இதில் இதில் பிசிவியில் கான்ஜுகேட்டட் வேக்சினில் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் நோயிங் அது. அதுதான் சார். இன்னொன்று காஸ்ட்டுக்காக எல்லாம் 23 ஃபஸ்ட்டு போட்டு. டூயிங் ஐ மீன் செகண்ட் இயர் அவன் புக்கில் பார்க்கும்போது இது ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ தெரியலையே இருந்தது. ஸோ இதுக்கும் 23க்கும் 13க்கு இவ்வளோ என்ன வித்தியாசம் வந்து அதனால தான் லைஃப் டைம் இம்யூனிட்டி வருது சார். Okay, sir. Lunch can break. Thank you so much for the patience. Thank you so much, sir. Thank you, sir. Where you are practicing? I am practicing Velachery, sir. Asthma Studio Clinic, na railway station opposite langa, sir. Oh, okay. Our numbers. Sir, card irukku. I am near to you. So what is that? எதனா என் நம்பரே கொடுத்துருங்க சார். தேங்க்யூ சார். நைஸ் மீட். அவ்வளோதான் சார்.